ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 15வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரையிலும் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அல்லது பிரிவானது எழுதப்பட்டிருக்கிறது. இது நிரந்தர பிரிவுகள் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஏற்படுகிற இந்த சின்ன பிரிவுகளின் மூலமாக ஊழியங்கள் தடைபடவில்லை என்கிற காரியத்தையும், பவுல் எத்தனையாய் அந்த பிரிவுகளை அவர் வைராக்கியமாய் வைத்து கொள்ளாமல் எப்படியாய் ஒரு தேவ பிள்ளை மாற்றிக்கொண்டார் என்பதையும் வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். பவுலினுடைய 2வது மிஷனரி பயணமானது இந்த 15வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 18வது அதிகாரம் 22வது வசனம் வரையிலும் தொடர்கிறதை நாம் பார்க்க முடியும். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றார். அதாவது ஒரு ஃபாலோஅப் ஊழியத்திற்காக பர்னபாவை அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். நாம் ஊழியம் செய்து வந்தோமே, அந்த பட்டணங்களில் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று கூப்பிடுகிறார். அப்பொழுது பர்னபா என்பவர் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். அவருடைய சொந்தக்காரராகிய மார்க்கு எனப்பட்ட யோவானை கூட கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி பர்னபா சொன்ன பொழுது பவுல் சொல்லுகிறார், அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்திற்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். அவரும் நம்மை போல ஒரு மாம்ச பலவீனமுள்ள பவுல்தான். ஆகவே இங்கே அவர் சொல்லுகிறார், நம்மை விட்டு அவர் பம்பிலியா நாட்டிலே பிரிந்து போனாரே, அதனால் அவரை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சிப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். திருச்சபையில் அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் ஏராளம் காணப்படுகின்றன. மார்க்கு பயனற்றவர் அல்ல, ஆனால் பவுல் கண்டிப்பானவராக இருந்ததற்கு காரணமே இந்த விதமான ஒரு வாக்குவாதங்கள் பிரிவுக்கு காரணம் என்று சொல்ல முடியும். எனினும் மார்க்குவை கடைசி வரையாக பவுல் பகைக்கவில்லை. இறுதியில் பவுலால் பயனுள்ளவர் என்றே பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்ததை நாம் பார்க்க முடியும். கொலோசியர் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான், இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைப் போல 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே பர்னபாவையும் பவுல் மோசமானவராக கூறவில்லை. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தான அதிகாரம் இல்லை என்று சொல்லி அங்கே பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பிரச்சனைகளை ஆன்மீக நிலையில் அணுகுகிறவராக இருந்ததால் சகோதரரை வெறுக்காமலும் தூற்றாமலும் கனமுடனே அவர் எண்ணினதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு இப்பிரச்சனையில் ஆவியானவர் நமக்கு நல்லதொரு பாடத்தை கொடுத்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்து ஒத்து நின்றவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 15:25 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா பவுல் என்று சொல்லித்தான் அப்போஸ்தலர்களால் இவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். பிரிந்தது துயரமான விஷயமாக இருந்தாலும் பிரிவு இழப்பாகவில்லை. 2 மிஷனரி குழுவாக பிரிந்து அவர்கள் திருப்பணியில் ஈடுபட்டதை நாம் பார்க்க முடியும். பவுலுக்கு துணையாக இப்பொழுது சீலா சேர்த்து கொள்ளப்பட்டார். பர்னபா சீப்புரு தீவுக்கு சென்றதால்
பவுல் கடற்கரை வழியாக நேரே கலாத்தியா நாடுகளுக்கு புறப்பட்டார். சகோதரரை திடப்படுத்துவது முக்கிய லட்சியமாக பவுலுக்கு இருந்ததினால் மனம் திரும்பிய காலத்தில் சுவிசேஷம் பிரசங்கித்த இடங்கள் வழியாக அவர் புறப்பட்டு சென்றதை பார்க்க முடியும். நேரே தெற்கு கலாத்தியாவின் தெர்பையை அவர் அடைந்தார். பின்பு லீஸ்தீராவை அடைந்தார். அங்கு தீமோத்தேயுவை சந்தித்து தம்முடன் ஊழிய பாதையில் அவர் சேர்த்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். 2 குழுக்களாக பிரிந்து 2 மிஷனரி குழுக்களாக அவர்கள் ஆவியானவரால் பயன்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த கடும் கோபமானது அவர்களுக்குள்ளாய் நிரந்தரமாக இருக்கவில்லை. அந்த காரியங்களை ஆவிக்குரிய மனிதர்களாக அணுகி அவைகள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார்கள். பவுல் அப்போஸ்தலன் தன்னோடு கூட மார்க்குவை பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் என்று சேர்த்து கொண்டதை பார்க்கிறோம். கைத்தொழில் செய்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மட்டுமா கட்டளை இருக்குது, எல்லாரும் செய்துதான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பர்னபாவை கனமுள்ளவராக பாராட்டுகிறதை இந்த பகுதிகளிலே பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய பயணத்திலும் ஒரு சில நம்முடைய குறைபாடுகள் புரிந்து கொள்ளுதல்களின் நிமித்தமாக கடும் கோபங்கள் மூண்டாலும் அதை நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்கிற வசனத்தின்படி அதை கைவிட்டு எல்லாரும் பரலோக ராஜ்யம் செல்லக்கூடியவர்கள், பரலோகத்தில் ஒன்றாக பரலோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட நிரந்தர பகை இல்லாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாம்சத்திற்குரியவர்களாய் நடக்காதபடி ஆவிக்குரியவர்களாக நடந்து ஆண்டவருக்கென்று பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நாம் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.